மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்துட்டு என்எம்எம்எஸ் தேர்வுக்காக வந்துட்டு சில கணிதத்திலேருந்து பயிற்சி கணக்குகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கணக்குகளை வந்துட்டு நம்ம போட்டு பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு கணக்கு பார்ப்போம். இந்த இதில் பாருங்கள், இந்த 103வது கணக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியான கணக்கு தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் மற்றும் ஒவ்வொரு தவறான விடைக்கும் -1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. ஒரு மாணவர் அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்தார். சரியா? ஒரு போட்டித் தேர்வாமா, அந்த போட்டித் தேர்வில் வந்துட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் 1 மார்க்கு. சரியா? ஆனால் தப்பாக வந்துட்டு எழுதியிருந்தாக்கா 1 மார்க் வந்துட்டு மைனஸ் பண்ணிடுவாங்களாமா. சரியா? விடையளித்தார். அவர் 126 வினாக்களுக்கு சரியான விடையளித்த போதிலும் 126 கொஷின் வந்துட்டு அவர் எழுதியிருக்கிறாராமா. இருந்தாலும் அவருக்கு வந்துட்டு 94 மார்க்கு தான் வந்துச்சாமா. 126 மார்க்குக்கு வந்துட்டு அவர் எழுதியிருந்தார். 126 சரியான விடையை வந்துட்டு எழுதியிருந்தாராமா. அப்போனா 126 மார்க் வந்திருக்கணும். ஆனால் அவருக்கு 94 தான் வந்துச்சாமா. அப்போனாக்கா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு தப்பாக வந்துட்டு விடையளிச்சிருக்கிறாரு. அந்த தப்பான கேள்விகளுடைய எண்ணிக்கை எவ்வளவோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது ஈஸியான கணக்கு தானே. அவருக்கு வந்துட்டு சரியாக எழுதுனது எவ்வளோ? 126. சரியா? அதுக்கப்புறம் அவர் தப்பாக எழுதுனது கேள்வி அதாவது அவருக்கு கிடைச்ச மதிப்பெண் எவ்வளோ? 94 மதிப்பெண்கள். சரியா? இந்த 126லேருந்து 94 கழிச்சா வர்றது தான் அவர் வந்துட்டு தவறாக விடையளித்த வினாக்களினுடைய எண்ணிக்கை. இப்போ இதை கழிக்கலாமா? கழிச்சாக்கா 126 6ல் 4 போச்சுன்னா 2. இங்கே வந்துட்டு 2ல் 9 போகாதா? பக்கத்துலேருந்து கடை வாங்கினா 12. 12ல் 9 போச்சுன்னா 3. அப்போ அவர் வந்துட்டு 32 கேள்வி வந்துட்டு தப்பாக எழுதியிருக்கிறாரு. அந்த 32க்கும் வந்துட்டு மைனஸ் மார்க்கு வந்துட்டு கொடுத்ததுனால அவருக்கு 94 மார்க்கு தான் வந்தது. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்துட்டு 32. இதோ இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 3ல் இருக்குது பார்த்தியா? இதுதான் வந்துட்டு ஆப்ஷன். சரியா? இது ரொம்ப ஒரு எளிமையான கேள்வி. சரியா? நம்ம அடுத்த கணக்கில் வந்துட்டு நம்ம சந்திப்போம்.